5 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அதன்படி சேலம் மேற்கு தொகுதியில் அருள், வந்தவாசி தொகுதியில் முரளிசங்கர், கும்பகோணம் தொகுதியில் மா.க. ஸ்டாலின், விருதாச்சலம் தொகுதியில் சுரேஷ், மயிலாடுதுறை தொகுதியில் பாக்கம் சக்திவேல் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை சசிகலா தொடங்கிய புதிய கட்சியுடன் இணைந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக 5 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். வேட்பாளர்களை அறிவித்த பிறகு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். வேட்பாளர் முதல் பட்டியல் சேலம் மேற்கு தொகுதி அருள் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். இரண்டாவது கும்பகோணம் தொகுதி மா.க. ஸ்டாலின். மூணாவது விருதாச்சலம் தொகுதி ஈ.கே. சுரேஷ். நாலாவது வந்தவாசி தொகுதி முரளிசங்கர். அஞ்சாவது மயிலாடுதுறை தொகுதி பாக்கம் சக்திவேல். ஆக இந்த 5 பேருடைய வேட்பாளரை நாங்கள் முதல் கட்டமாக இன்று வெளியிடுகிறோம். முதற்கட்டமாக 5 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முதற்கட்டமாக 5 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கார். இதுல சேலம் மேற்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சேலம் அருள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். நேரடியாக பாமக போட்டியிடக்கூடிய தொகுதி. பாமக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சேலம் அருள் அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதே போல விருத்தாச்சலம் தொகுதியும் பாமக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்க ஈ.கே. சுரேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அங்கு ஏற்கனவே பாமக வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவரை எதிர்த்து சுரேஷ் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். அதே போல வந்தவாசி தொகுதிக்கு தனி தொகுதியில முரளிசங்கரும், கும்பகோணத்தில் அங்கு ஆடுதுறை சேர்மனாக இருக்கக்கூடிய மா.க. ஸ்டாலினும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார்கள். மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தளவு மயிலாடுதுறை தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதி. அந்த தொகுதிக்கும் தற்பொழுது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கார். பாக்கம் சக்திவேல் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இதுவரை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 5 தொகுதிகள்ல 3 தொகுதி பாமக தலைவர் அன்புமணி அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை எதிர்த்து நேரடியாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்துல முக்கியமான பரபரப்பான பார்க்கப்படுகிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.